மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார். குரு பலன் இந்த ஸ்தானங்களில் 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது நேரடியாக பலன் தரக்கூடிய ஒரு கதியில் இல்லை. அதனால் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும், பணம் கிடைக்கும், திருமணம் நடக்கும், தொழில் நல்லா வரும். ஆனால் எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் நடக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட அது பொருந்தும். மீண்டும் மீண்டும் படிக்கணும். இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நிறைய போகிறதா இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களையும் டெவலப் பண்ணிக்கணும், காம்படிட்டர்ஸையும் பார்க்கணும், வேலையை செய்கிறவங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முயற்சியை அடைய வேண்டியதாக இருக்கும். ஆனால் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் ஒருத்தருக்கு தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தைரியம் இருந்தால் தான் ஒருத்தர் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். நிறைய முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். 12ல் சனி விரய சனியாகவும் இருந்து 3ஆம் இடத்துலையும் குரு இருக்கிறதுனால நிறைய செலவும் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய உழைக்க வேண்டியதும் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் மனதில் நிறுத்தினா 11ல் இருக்கக்கூடிய அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய அந்த யோக பலனை, லாப ஆதாய பலனை, முன்னேற்றத்தை கட்டாயம் உங்களால் அடைய முடியும். வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்திற்கு குரு வரார். இந்த இடத்துல இந்த ஆருத்ரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. மாதந்தோறும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானையோ நடராஜ பெருமானையோ வழிபடுங்கள். குரு உங்களுக்கு சாதக பலனை கொடுப்பார்.